வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க், டைப்பிஸ்ட், டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது எம்டிஎஸ் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தா குறைந்தபட்சமாக 8th படித்தவங்கலேருந்து 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவிகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதற்கான கல்வி தகுதி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல், ஹைகோர்ட், மெட்ராஸ். ஸோ இங்கேருந்து அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் பே ஸ்கேல். ஸோ என்ன பதவி, அதற்கான வேகன்சி என்ன, அதற்கான சம்பளம் எவ்வளவு, எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் குரூப் பி போஸ்ட்டு. ஸோ இந்த பதவிக்கு லெவல் 6 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் 35,400. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மொத்தம் 6. ஸோ அதில் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பதவி ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் குரூப் சி போஸ்ட்டு. இதுக்கு லெவல் 4 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் 25,500. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 9 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரட்டர். ஸோ இவங்க வந்து குரூப் சி போஸ்ட்டு. இதற்கான மாத சம்பளம் 25,500. லெவல் 4 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இவங்க மாத சம்பளம் இவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் கிளர்க்கு குரூப் சி போஸ்ட்டு. இதுக்கும் லெவல் 2 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் 19,900. டோட்டலாக 23 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப்பிஸ்ட்டு குரூப் சி. இதுக்கான மாத சம்பளம் 19,900. லெவல் 2 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் வழங்கப்படும். ஸோ இதுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 13 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிரைவர் குரூப் சி போஸ்ட்டு. ஸோ இது வந்து 19,900 மாத சம்பளம், லெவல் 2 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் ஜென்ரல் குரூப் சி போஸ்ட்டு. இதுக்கு மாத சம்பளம் 18,000. லெவல் 1 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும். டோட்டலாக 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படின்றதே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 74 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ அப்படின்றதையும் தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, அந்த பதவியில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து ஏஜ் லிமிட்டு ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு இவங்க வந்து 35 வருடம் ப்ளஸ் 2 வருடம் வயது ரொம்ப தளர்வு, மொத்தம் 37 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபார் எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம். ஸோ இவங்களுக்கு வந்து 33 ப்ளஸ் 2 வருடம் வயது ரொம்ப தளர்வு, 35 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து அதர்ஸ் அப்ளிகண்ட் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம். ஸோ இந்த வகுப்பை சாராத பிற பிரிவினருக்கு வந்து 30 ப்ளஸ் 2 வருடம் வயது ரொம்ப தளர்வு, 32 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ குறைந்தபட்சமாக எல்லாருமே வந்து 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வயது வரம்பு தளர்வு, அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு வயது வரம்பு தளர்வு இருக்குது. அதாவது 10 வருட வயது வரம்பு தளர்வு. ஓகே, 10 இயர்ஸு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிசர்வ்டு அப்ளிகேஷன் ஓவர் த அபவ் அண்ட் அட்மிசபிள் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5 years ஃபார் எஸ்சி, எஸ்டி, 3 years ஃபார் எம்பிசி, இபிசி, ஓபிசி, பிசிஎம், பிடி. ஓகே, ஸோ இந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு வந்து 5 வருடம் மற்றும் 3 வருடம் வயது வரம்பு தளர்வானது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள்ட் இன் ஆப்ரேஷன். ஸோ வந்து பாதுகாப்பு படையிலிருந்து அதில் ஏதாவது உடல் ஊனம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 வருடம் ஃபார் அண்டர்சர்டு இடபிள்யூஎஸ், எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், பிடி அப்ளிகன்ஸு. ஓகே, ஸோ இந்த எக்ஸர்வீஸ்மேனு அவங்களுக்கு வந்து வயது வரம்பு தளர்வு இருக்குது. அதேமாதிரி வந்து இன் சர்வீஸ் அஃபிஷியல்ஸ் ஆல்ரெடி அரசு வேலையில் இருக்கவங்களுக்கும் வயது வரம்பு தளர்வு இருக்குது. விடோஸு, டிவோர்ஸ்டு உமனு அவங்களுக்கும் வந்து வயது வரம்பு தளர்வு இருக்குது. எக்ஸர்வீஸ்மேனு, அதுபோக மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸோ வந்து விளையாட்டுத்துறையில் சாதனை செஞ்சவங்க. ஸோ இப்படி எல்லா கேட்டகரியில் வரவங்களுக்கும் வயது வரம்பு தளர்வானது இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, உங்களுக்கு எவ்வளோ வயது வரம்பு தளர்வு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த பதவிக்கு என்னென்ன கல்வி தகுதி, அதற்கான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இது நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர். இவங்க வந்து டிகிரி ஆஃப் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக ஸ்டெனோகிராஃபி லோயர் ஜூனியர். ஓகே, லோயர் ஜூனியர் கிரேடு இங்கிலீஷ் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங் ஹையர்
சீனியர் கிரேடு இங்கிலீஷ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங் லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ் பண்ணியிருக்கணும், ஆர் மலையாளம் ஆர் தெலுங்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டெனோகிராஃபர் சீனியர் கிரேட் அந்த பதவிக்கான கல்வித் தகுதி மற்றும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். அடுத்து ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர். இவங்க வந்து பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ். ஸோ +2 பாஸ் பண்ணியிருக்கணும். 12th கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டி. ஓகே, அதே மாதிரி இவங்களும் வந்து ஸ்டெனோகிராஃபி லோயரு ஜூனியர் கிரேடு இங்கிலீஷ் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங் ஹையரு சீனியர் கிரேடு இங்கிலீஷ் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங் லோயரு ஜூனியர் கிரேடு இன் தமிழ் மலையாளம் ஆர் தெலுங்கு பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. அடுத்து டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர். ஸோ இந்த பதவிக்கு டிகிரி வித் தெலுங்கு மலையாளம் லாங்குவேஜ் ஆஸ் அ மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் எ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறவங்க டிகிரி பண்ணியிருக்கணும், அதில் தெலுங்கு மலையாளம் வந்து அவங்க ஒரு மெயின் லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஜூனியர் கிளர்க்கு. பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸு 12th கிளாஸு ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் அ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி போர்டு. ஸோ இந்த ஜூனியர் கிளர்க்கு வந்து இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து பாஸ் இன் டைப் ரைட்டிங் லோயர் ஜூனியர் கிரேடு எக்ஸாமினேஷன் இன் இங்கிலீஷு ஆர் தமிழ் ஆர் மலையாளம் ஆர் தெலுங்கு கண்டக்டட் பை கவர்மெண்ட் போர்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகே, இவங்க வந்து +2 பாஸ் பண்ணிவிட்டு டைப் ரைட்டிங்கில் வந்து ஜூனியர் பண்ணியிருக்கணும், லோயர் கிரேடு ஜூனியர் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷு அல்லது தமிழ் அல்லது மலையாளம் அல்லது தெலுங்கு வந்து இவங்க வந்து டைப் ரைட்டிங் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதி டைப்பிஸ்ட். பாஸ் இன் ஹையர் செகண்டரி 12th கிளாஸு. ஸோ 12th பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். பாஸ் இன் ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டைப் ரைட்டிங்கில் வந்து லோயர் ஜூனியர் கிரேடு இங்கிலீஷு, லோயர் ஜூனியர் கிரேடு தமிழ் தெலுங்கு மலையாளம். ஸோ இங்கிலீஷும் பண்ணியிருக்கணும், தமிழ் தெலுங்கு அல்லது மலையாளத்தில் லோயர் கிரேடு டைப்பிஸ்ட் ஜூனியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிரைவர். பாஸ் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ டிரைவர் வேலைக்கு 8th படிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஷுட் பொசஸ் எ வேலிட் லைசன்ஸ் லைட் வெயிட். ஓகே, வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இவங்க வந்து லைட் வெயிட் லைசன்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் இன் கம்பிடன்சி டெஸ்ட் இன் டிரைவிங் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் டு பி கண்டக்டட் பை த கவர்மெண்ட். ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் மெடிக்கல், அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல். இவங்க வந்து SSLC பாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு இன் எஜுகேஷன். ஸோ இவங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த 10th அப்படிங்கிறது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கீங்க, விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, ஸோ நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் வந்து 10th படிச்சிருக்கீங்க அல்லது +2 டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு, அதான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்டர்சர்டு EWS MBC OBC BT BCM EBC அப்ளிகண்ட் இவங்களுக்கு வந்து 750 ஃபார் ஈச் போஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு 750 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தனித்தனியாக நீங்கள் பே பண்ணணும். ஓகே, அதேமாதிரி ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் அண்ட் MTS ஜென்ரல். ஸோ நீங்கள் வந்து டிரைவர் வேலை அல்லது MTS வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து 500 ரூபா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 750 ரூபா அப்படின்றது வந்து சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க்கு, டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரட்டர், டைப்பிஸ்ட். ஸோ இந்த பதவிக்கு 750. ஓகே, உமன் அப்ளிகண்ட் பிலாங்கிங் டு SC ST ஷெட்யூல்டு காஸ்ட்டு. ஓகே, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஓகே, ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அண்ட் டிசபிலிட்டி ஷுட் பி நாட் லெஸ் தென் 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. எக்ஸர்விஸ்மேன். ஸோ இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு டோட்டல் எக்ஸம்ஷன் இருக்குது. அதாவது SC ST ஓகே, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது PWD கேட்டகரியில் வர்றவங்க, அதேமாதிரி எக்ஸர்விஸ்மேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஓகே, உமன் அப்ளிகண்ட்ஸ், அதேமாதிரி பெண் விண்ணப்பதாரர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து டோட்டல் எக்ஸம்ஷன், அதாவது முழுமையாக வந்து அவங்களுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் அண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டிசபிலிட்டி சூட்டபிள் ஃபார் த போஸ்ட்டு. ஸோ வந்து என்னென்ன அந்த உடல் சவால் திறன் கொண்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபி. ஸோ இதில் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் சூட்டபிள் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, என்ன மாதிரியான உடல் சவால் திறன் கொண்டவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறவங்க, அதாவது நீங்கள் வந்து PWD கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டிசபிலிட்டி என்ன, அதற்கு இந்த குறிப்பிட்ட பதவிக்கு அனுமதி இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா பதவிக்குமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உதாரணமாக ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரட்டர், ஸோ இதில் என்னென்ன டிசபிலிட்டிலாம் அலௌடு அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதேமாதிரி எல்லா பதவிக்கும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்கனால நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க நீங்கள் அதை முழுமையாக பார்த்து விண்ணப்பிங்க.
So, place of posting. The selected candidates will be posted in any court in the Union Territory of Puducherry are liable to be transferred from official of one court to the office of another court depending on the administrative needs and exercise at any time. ஸோ இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் தான் பணியில் அமர்த்தப்படுவாங்க அப்படின்றதில்ல, அந்த நீதிமன்றத்தினுடைய பணி எல்லைக்கு உட்பட்டு மற்ற நீதிமன்றங்களுக்கும் தேவைக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பணி நியமனம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Scheme of selection பார்த்தலாம். A common written examination will be conducted for the post of senior grade stenographer, translator, interpreter. ஓகே, இவங்களுக்கு வந்து ஒரு காமன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு. இவங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் இவங்களுக்கு ஒரு காமன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஃபார் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிரைவர் அவங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோக காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, அப்ஜெக்டிவ் டைப் டு பி ஆன்சர்ட் OMR ஆன்சர் ஷீட்டு. ஈச் கொஸ்டின் வில் கேரி 1 மார்க்கு, டியூரேஷன் 120 minutes. த கொஸ்டின் பேப்பர் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. உதாரணமாக ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜு, நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸு இன் ஆல் ஃபார் 100 மார்க்ஸு, டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து அதாவது என்னென்ன பதவிக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்களோ இதே சப்ஜெக்டில் அந்தந்த பதவிகளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டு அல்லது +2 ஸ்டாண்டர்டு அல்லது 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு அந்த கேள்விகளானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு. ஸோ இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு அல்லது டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ டேக்கிங் டவுன் டிக்டேஷன் ஆஃப் அ பேசேஜ் இன் இங்கிலீஷ் ஃபார் 7 minutes at 80 words per minute. Transcription time is 45 minutes for typing in computer and submitting the printout of the same. ஸோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதை ஃபஸ்ட்டு அவங்க சொல்லக்கூடிய டிக்டேட் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிலத்தில் டிக்டேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு அதற்கு 80 words per minute அப்படின்ற அந்த வேகத்தில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பதிவு செஞ்சுட்டு அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 45 நிமிடங்கள் வந்து நமக்கு டைம் கொடுக்கப்படும். அதை டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 90 marks ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன், மினிமம் ஃபஸ்ட் மார்க் 35 minutes. ஓகே, 10 marks ஃபார் ஷார்ட் அண்டு அவுட்லைன். ஸோ வந்து 90 + 10 அப்படின்ற அந்த அடிப்படையில் இந்த தேர்வுக்கு வந்து மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி மெத்தட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரைப்டு பேப்பர்ஸ் இந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட். ஸோ இந்த மதிப்பெண் எப்படி வழங்கப்படும் அப்படின்ற அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுமையாக பார்த்துங்க. ஓகே, டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு ஒரு காமன் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதற்கான அந்த சிலபஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து ஓகே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கும் அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து ஓகே ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி செட் டு அசஸ் த எபிலிட்டி ஓகே நாலேஜ் இன் டிரான்ஸ்லேஷன் ஃபார் இங்கிலீஷ் டு தெலுங்கு மலையாளம். கேண்டிடேட்ஸ் ஹேவ் டிரான்ஸ்லேட் த கிவன் பேசேஜ் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தெலுங்கு மலையாளம் அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு அது தெலுங்கு அல்லது மலையாளத்தில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் இந்த பதவிக்கு இருக்கும். ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர். ஸோ இவங்களுக்கும் அதே தான், டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்துட்டு 100 questions வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இங்கிலீஷு ஷார்ட் அண்ட் டெஸ்ட். ஸோ இந்த பதவிக்கு வந்து இங்கிலீஷு ஷார்ட் அண்ட் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரைப்டு பேப்பர்ஸ் இந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட். ஸோ இது இந்த மதிப்பெண் எப்படி வழங்கப்படும் அப்படின்ற அந்த தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட். ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷு சிலபஸ் எல்லாம் சேம் தான். ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் இவங்களுக்கான அந்த கேள்வித்தாள் வழங்கப்பட்டு அந்த தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிரைவருக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் மார்க்ஸ் 100s. ஓகே, த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு. ஓகே, இவங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் அந்த தகுதியில் இவங்களுக்கு அந்த பாடத்திட்டத்தில் வந்து இவங்களுக்கான அந்த கேள்வித்தாளானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்கில் டெஸ்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 40. The candidates who are shortlisted in the written examination will be called for skill test to test the driving skill, knowledge in driving theory, pre-driving check, zone of vision, priority for certain vehicles, traffic education, vehicle mechanism and repairs, good qualities of drivers, driving skills, first aid, emergency care, general manner and attitude. ஸோ வந்து நீங்கள் எழுத்து தேர்வில் தேர்வு பெற்றுறீங்க, அதாவது டிரைவர் வேலைக்கு விண்ணப்பித்து நீங்கள் வந்து எழுத்து தேர்வில் தேர்வு பெற்றுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறீங்க, ஒரு நல்ல டிரைவர் எப்படி வந்து அந்த வாகனத்தை கையாளுவார், சின்ன சின்ன ரிப்பேர் எப்படி பார்க்குறது, அல்லது வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து எந்த மாதிரி செய்யணும். ஸோ இது மாதிரியான அந்த டிரைவருக்கு உண்டான அடிப்படை தகுதிகளை வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து முழுமையாக பரிசோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ஜென்ரல். ஸோ இவங்களுக்கு இதே தான். இவங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100 கொஸ்டின்ஸு. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் மெத்தடில் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் இவங்களுக்கான அந்த எழுத்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கால்டு ஃபார் ஸ்கில் டெஸ்ட் டு டெஸ்ட் த நாலேஜ் இன் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், ஹவுஸ் கீப்பிங், ஹைஜீன், ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் மெயின்டெனன்ஸ், அதர் ஹவுஸ் ஹோல்டு டியூட்டிஸ் இன்க்ளூடிங் ஃபுட் ப்ரொடக்ஷன், குக்கிங், கிளீனிங், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீசஸ். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் தேர்வு பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸு, அதேமாதிரி ஹவுஸ் கீப்பிங் அந்த பராமரிக்கிறது, மற்றும் ஹைஜீனு, ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் மெயின்டெனன்ஸு, ஓகே, அதேமாதிரி அதர் ஹவுஸ் ஹோல்டு டியூட்டிஸு இன்க்ளூடிங் ஃபுட் ப்ரிப்பரேஷன், குக்கிங். ஸோ வந்து உணவு தயாரிக்கிறது, அதை வந்து பராமரிக்கிறது, சுத்தப்படுத்துறது. ஸோ இது மாதிரியான வேலைகளில் உங்களுடைய அந்த தகுதி வந்து பரிசோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குறிப்பிட்ட பதவிகளுக்கான அந்த தேர்வு முறை மற்றும் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான தகவல். ஸோ இதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின், ஸோ இந்த தேர்வு முறையில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தலாம். ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த கேண்டிடேட்ஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் இன் த ரேஷியோ ஆஃப் 1:2. ஸோ ஒரு பதவிக்கு 2 பேர் அப்படின்ற முறையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அழைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர் பட்டியலானது தயார் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட். After completion of certificate verification, selection of candidates will be made on the basis of marks secured by the candidates in the written examination as per merit by following rules of reservation. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் தேர்வு செய்யப்பட்ட அந்த அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து சரிபார்க்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த மெரிட் அடிப்படையில், அதாவது அவங்க பெற்ற மதிப்பெண் மற்றும் அந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன், ஸோ இந்த அடிப்படையில் வந்து அந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து the written examination, common examination will be held at Puducherry or any places as may be decided by the Judicial Department Cell, High Court, Madras. Request for the change of venue will not be entertained under any circumstances. ஸோ இந்த தேர்வு மையங்கள் வந்து புதுச்சேரி அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையங்கள் வந்து மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/4/2024. ஸோ அதுதான் கடைசி தேதி. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னால் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் போனீங்கன்னா நீங்கள் முழுமையான தகவல்களை பார்த்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குறைந்தபட்சமாக 8th, 10th, 12th டிப்ளமோ, டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிற மாதிரியான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. ஸோ இந்த உயர்நீதிமன்ற வேலைவாய்ப்பை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்தி விண்ணப்பிங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.